ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும். நான் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்ததான ஒரு அறிவை நாங்கள் கண்டடைவதற்கு தேவன் உதவி செய்யுமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் அடியனோடும் இங்கே கூறி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தாவே சுவாமி பிரசன்னமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்குள்ளாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடப்பதற்கும் செய்வதற்கும் கர்த்தரே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் பங்கேடும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. நாங்க இங்க பார்த்தோம், அதாவது நீங்க சத்திய தேவனை தொழுதுகொள், சத்திய தேவனை தொழுதுகொள். இதான் நாங்கள் பார்க்க போகிறதான காரியம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்க நாங்க பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை சத்தியத்தை அடக்கி வைக்கிறதான ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. சத்தியத்தை அடக்கி வைக்கிறதான ஒரு பகுதி. இந்த அடக்கி வைக்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எப்படிப்பட்ட உருவம் உள்ளவராக இருப்பார், சரி, அவர் என்னெல்லாம் செய்வார் என்றதை ஒரு அளவு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவான வெளிப்பாடை ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லா மனுஷனுக்குமே வச்சிருக்கிறார். ஒரு பொதுவான வெளிப்பாடு கர்த்தர் எல்லாத்துக்கும் வச்சிருந்தும் அது பொதுவான வெளிப்பாடுக்குள்ள ஒரு மனிதன் கர்த்தரை என்ன செய்ய மாட்டானா தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்றதை இங்க சொல்லும் பொழுது சொல்றார், தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து என்ன செய்யலாம் இறங்கி வருகிறது. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. தானே இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறையவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடவுளை தொழுது கொள்ளும் பொழுது நாங்க என்ன பண்றோம்னா, யாருமே வானத்தை நோக்கி என்ன செய்யறதில்லை, வானத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறது. ஆனால் அவரோட இயேசு கிறிஸ்துவ வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஜெபம் பண்ணி அதுக்கு பயிற்சியை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க யாரும் வானத்தை நோக்கி பாக்குறது எல்லாரும் நாங்க என்ன பண்ணணும், கீழ் நோக்கி பார்த்துட்டு தான் என்ன பண்ணிட்டு போயிட்டு நின்று கடவுளை வாங்கி கொண்டு தெரியும். எங்களுக்கு தெரியாது வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் கடந்து வருகிறது. யார் மேலனா, சத்தியத்தை அடக்கி வச்சு கொண்டிருக்கக்கூடிய மனுஷர்கள் மேல தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நல்ல இன்னைக்கு நிறைய பேரு கடவுளை தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படின்னா சானே கடவுள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். நீ ஆதியாகம புத்தகம் என்ற தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராயிருந்தா அப்ப அவர் எங்க இருந்திருப்பார்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்க விஷயம் அப்படின்னா, கேள்விகளை கேட்க கேட்கத்தான் நம்ம என்ன செய்யலாம்னா, நாங்க படிக்கலாம், நாங்க வளரலாம். கேள்வி கேட்காட்டிங்களால என்ன செய்யலாது, படிக்க முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு சொல்லிப்பார். நம்ம வேதத்துல பாப்பமா இருந்தா அப்ப அவர் எங்க இருந்திருப்பார்? எங்க இருந்துகிட்டு வானத்தை படைத்தார், எங்க இருந்து ஒரு பூமியை படைத்தார். நல்லா கவனிங்க. நீங்க பாக்குற இந்த வானம் இது ஒரு திரை. எங்களுக்கு கண்ணு தெரிஞ்ச ஒரு திரை மட்டும்தான். இந்த திரைக்கு மேலான எவ்வளவு காரியங்கள் இருக்குதுன்றது நம்ம யாருக்கும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு மேல நிறைய காரியங்கள் இருக்கிறது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் 3 வானங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். எங்களுக்கு அதை பத்தி அறிவெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நல்ல கவனிங்க. ஆனா நீங்க இங்கிருந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன வடிவத்தில் தான் நீங்க பார்ப்பீங்க. சரி, ஆனா நீங்க பெருசா பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா சூரியனை பார்ப்பீங்க, மற்றது நிலவை பார்ப்பீங்க.
அது பூரண நாள்னு சொல்லி வரும்பொழுது பௌர்ணமி அன்றைக்கு நிலவு முழுசா பார்ப்பீங்க. இவ்வளவுதான் உங்களால் பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிங்க, சூரியனை போன்ற கிட்டத்தட்ட 400-600 மடங்கு பெருசாம் தானே ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதாவது அதனுடைய மொத்த பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட சூரியனை போல 400 மடங்கு பெருசாம். அப்ப யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க வந்து, அதாவது ஒரு மனுஷன் வந்து இங்கிருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு போய் சேரணுமா இருந்தா அது சொல்லுவாங்க ஒளி பிம்பத்தின் ஆண்டுகள் அப்படிம்பாங்க. ஒளி பிம்பம் அப்ப எந்த அளவுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் அடிச்ச உடனே மின்னல் உடனடியாக பூமியிലേക്ക് வந்துடும். சத்தம் வந்து சிறிது நேரத்துக்கு பிறகுதான் சத்தங்களுக்கு என்ன செய்யும், இடியாக கேட்கும். அப்படி என்னன்னா ஒளியினுடைய பவர் அவ்வளவு பெரிய பவர். அதான் அந்த பூமியெல்லாம் பொழந்துட்டு போகும் பாருங்க மின்னல், அந்த அளவுக்கு அதனுடைய பவர். அந்த அளவு ஸ்பீட்ல போனாலும் ஒரு புள்ள இந்த உலகத்துல பிறந்து அது முதிர் வயதாகினாலும் அந்த பிள்ளைகளுடைய இறுதி அந்த வயசு வரைக்குமே பிரயாணம் பண்ணாலும் அதனால அந்த நட்சத்திரத்தை போய் அடைய முடியாதுன்றதுக்கான ஒரு பெரிய கணிப்பு இன்னைக்கு விஞ்ஞானிகள் மத்தியில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பயங்கரமான தூரங்கள்ல ஆண்டவர் இப்படியான நட்சத்திரங்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, பல நட்சத்திரங்களை ஒன்றா இணைச்சிட்டு அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு பொருள் வடிவத்துல கண்டுட்டு அந்த பொருள் வடிவத்துக்கு இங்க இருந்து ஒரு பேர் வச்சிருப்பான் மனுஷன். வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா அதை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சொல்லுவோம். இதான் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார், சூரியனை உண்டாக்கி இருக்கிறார், சந்திரனோட எல்லாம் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். சரி, அப்ப உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அவரோட சிருஷ்டிகர், அவரோட படைப்பாளி. அப்ப படைப்பாளியினாலே மாத்திரம்தான் அதை எல்லாத்தையும் எங்களுக்கு இயக்க முடியும். அவர் தான் இயக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சூரியன் அதனுடைய வேலையை சரியா செய்து கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே ஒரு நாள் என்ன செய்தது, சுத்தி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாத்தினால தான் பூமி எதிர்த்து வந்துருச்சு அப்படிம்பாங்க. பூமா தேவின்னு சொல்லி ஒரு தேவி தாங்கிக்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க. பூமிக்கு பேர் தான் பூமா தேவின்னு வச்சுக்கிறாங்க. அது தாங்கிறதுக்கு ஒரு தேவி என்ன செய்யலாங்க இல்ல. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப நீங்க பார்க்கணும், ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறார், பூமி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இந்த பூமிக்குள்ள இருக்கிற நிறைய காரியங்களை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம். பல அடுக்கு மாடிகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி, எத்தனையோ விதமான பாரத்தை பொன் கணக்கில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அந்த பூமியில. ஏன் கட்டப்படுகிற அந்த அவ்வளவு கட்டப்பட்டு ஏன் பூமிக்கு ஒரு அசைவு வர மாட்டேங்குது? ஏன் பூமியில ஒரு பிளவு என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்பட மாட்டேங்குது? ஒரு பக்கம் பாரத்தை சுமக்கும் போது நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த பக்கம் மட்டுமே பாரத்தை தூக்குனா என்ன ஆகும் நிலைமை? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப உடஞ்சி உழுவணுமே, ஏன் உழுவுதில்லை, என்ன காரணம்? இதெல்லாம் நீங்க தேடி பார்க்க வேண்டும். நீங்க உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் அறிவு இருக்கிறது. அப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் சொல்றாரு நீங்க படைத்தவர் எப்படிப்பட்டவர்ன்றது நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், நீங்க பொதுவான வெளிப்பாடு மூலமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இரும்பை எடுத்தாலும் அது பூமிக்குள்ள இருந்து தான் வரும். எத்தனை விதமான இரும்பு பொருள்களை, தங்கமா இருக்கட்டும், இல்ல பித்தளையா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் பூமியில இருந்து தான் வரும். மணல் அல்றீங்க, பூமியில இருந்து தான் அல்றீங்க. சீமந்து செய்யப்படுற அத்தனை பொருள்களும் பூமியில இருந்து தான் வருகிறது. எல்லாமே பூமிக்குள்ளே இருந்து எடுத்து கட்டிட்டு இருக்கிற எல்லா காரியத்திலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எக்ஸ்ட்ரா பாரம், ஒரு பாரமும் பூமிக்குள்ள என்ன செய்யல, வரவே இல்லை. நல்ல கவனிங்க, எக்ஸ்ட்ரா பாரம் என்ன அர்த்தம்னா வேறு இடத்தில் இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து இங்க நிரப்புனால் ஒழிய சரிதானே இது ஒரு நாளும் பாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புரிதா பண்ண பேசுறது. உங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆனா எல்லாமே எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாமே பூமிக்குள்ள இருந்து தான் எடுக்கப்படுறாங்க. பூமிக்குள்ள இருந்து எடுக்கப்படுற அவ்வளவு காரியமும் பூமியில வச்சு நிரப்ப ஒரு நாள் பூமிக்கு அப்படி ஒரு பெரிய சிதைவு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் பூமியில உள்ளவை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், அடுக்கு மாடிகளை கட்டுவான், பல காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னறிந்த தெய்வம். நல்ல கவனிங்க. அப்ப ஆகையினால பூமி தன்னுடைய காரியத்தை அது தானாக ஒரு நாள் யாருமே சுத்தத்தை தானே ஒரு நாள்ல அதை செய்ய முடியுது, சுற்றி முடிக்கிறது. நிமிஷங்கள் கூட குறைவதும் இல்லை, இது கூடுவதும் இல்லை, சரியான விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன, செயல் ஆற்றுகிறவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் அது என்ன செஞ்சிட்டு இருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி எங்க வாழ்க்கைக்கு தேவை. இது ஒரு பொதுவான வெளிப்பாடு. இதை வந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாமளே புரிஞ்சுக்கலாம் இது அப்படின்னு சொல்லி. சரி, நல்ல கவனிங்க. ஒரு மயில் கொட்டி பூச்சி, நம்ம பசங்க சொன்னா கம்பளி பூச்சி. அந்த பூச்சை நீங்க பாத்தீங்கன்னா கம்பளி பூச்சின்னு ஊந்து வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே பயம். சில பிள்ளை கூட கம்பளி பூச்சி போய் தொடாது. சரி, அது ரொம்ப மோசகரமான நிலைமையில இருக்கும். ஏன்னா போய் தொட்ட சொல்லி என்ன செஞ்சிடும், அந்த மயிரெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிடும், மயில் அரைவாசி உடைச்சு விட்டுரும். அப்படி அவ்வளவு மயிரும் அப்படியே என்ன செஞ்சிடும், மேல அப்படி ஒட்டிடும். ஒட்டினா என்ன செய்யும், எங்க வாழ்க்கையில செம்ம கடிக்கும். சரி, அப்ப இதே இந்த மயில் கொட்டி பூச்சியினுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது. இது யாரு இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறது,
நல்ல கவனி. அப்ப அதே மயில்கொட்டி பூச்சி மனுஷர்கள் மத்தியில இடம் பிடிக்கணும். எல்லா சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் என்னை விரும்பணும், என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மயில்கொட்டி பூச்சி தன்னை தானே என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மூலையில போய் அல்லது ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லாட்டி ஒரு இலைக்கு கீழேயோ போய் ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய உமிழ் நீரினால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தனக்கு தானே ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள போய் உள்ள ஒளிஞ்சிடும். அது ஒளிஞ்ச அந்த மயில்கொட்டி பூச்சி என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது சாப்பாடு கிடையாது, அது குடிக்கிற தண்ணி கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. சாரி, தன்னை தானே அப்படியே அடக்கி ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன பிறகு சாரி அந்த 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 கூடாரத்துக்குள்ள இருந்து அந்த மயில்கொட்டி பூச்சி வெளியே வரும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய வண்ணாத்து பூச்சி போல எனக்கு வெளியே வரும். அந்த வண்ணாத்து பூச்சியினுடைய சிறகுகளுக்கு வர்ணம் தீட்டினவர் யார்? அந்த வர்ணத்தை யாரால் தீட்ட முடியும்? யாரால் அதை செய்ய முடியும்? ஏன் எங்களால் சிந்திக்க முடியல? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளை நாம உருவாக்க முடியாது, அவர்தான் எங்களை உண்டாக்கினவர், அவர்தான் எங்களை உருவாக்கினவர். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸை கூட இன்னைக்கு அவனால் என்ன பண்ண முடியல, அந்த பார்ட்ஸை புதுப்பிக்க முடியல. ஏன் அப்படின்னா என்ன செய்வான்னா, இன்னொரு மனுஷன் இருக்கிற பார்ட்ஸை கட்டி இன்னொரு இடத்துல என்ன செய்வான் பார்ப்பான். இல்லாட்டி ஒரு விலங்குல இருந்து ஒரு பார்ட்ஸை கழட்டி அதை மனுஷனுக்கு என்ன செய்வான் வச்சு பொருதுவான். ஆனா அவனால் ஒரு பார்ட்ஸ் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களை இயக்கி கொண்டிருக்கிற தெய்வம், எங்களை ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டிருக்கிறார். சரி, அப்ப அந்த வண்ணத்து பூச்சி வந்தோடனே சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த வண்ணத்து பூச்சி மேல ஆசை. யாருக்கு ஆசை இல்லை வண்ணத்து பூச்சி மேல? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு வண்ணத்து பூச்சி மேல? எல்லாருக்கும் ஆசை. உடனே ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாம் ஓடி போயிட்டு பிடிக்க தோங்க ஓடியா. அப்போ ஒரு வண்ணத்து பூச்சா நம்ம முன்னால வந்து சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சினுடைய நாட்களை பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் தான் அதனுடைய ஜீவியம். அந்த 7 நாட்கள் அப்படி சொல்லும்போது 7 என்று வரும்பொழுது பூரணமான ஒரு காரியத்தை குறிக்கும். பூரணமான நாட்கள் அது வாழ்ந்து முடிக்கும். பூரணமான நாட்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கு போல அது என்ன செஞ்சு போயிடும், அவருடைய காரியங்கள் முடிஞ்சு போயிடும். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான். அந்த குறிப்பிட்ட கால பகுதியில அன்று மோசமானவன் பாவியான ஒரு மனுஷன் குடிச்சு வெறிச்சு ஐயாசனம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒரு மனுஷன், ஐயோ நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழணும், 4 பேர் என்னுடைய வாழ்க்கையில என்னை சேர்த்துக் கொள்ளணும், சானே நான் 4 பேர் மதிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நான் வாழணுன்ற ஒரு விருப்பம் கொண்ட ஒரு மனிதனாக நான் என்னுடைய வாழ்க்கை நான் சரியான முறையில் நான் ஆராய்ச்சி பார்ப்பனா இருந்தா, நல்ல கவனிங்க, என்னை மாற்ற வல்லவர்கிட்ட என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப என்னை மாற்றக்கூடியவர் யார்? என்னுடைய சிறகுகளுக்கு வர்ணனை பூசக்கூடியவர் யார்? அது யார்? அந்த சின்ன ஒரு கூடாரத்துக்குள்ள வச்சுட்டு ஆண்டவர் அவ்வளவு கருத்தை பண்ணி முடிச்சிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய இடத்துல கல்லு பாறைக்குள் ஒரு தேரை இருக்கும். அந்த கல்லு பாறைக்குள் இருக்கிற தேரைக்கும் கடவுள் சாப்பாடை கொடுத்து வச்சிருப்பார். அதுக்குள்ள நல்ல புஷ்டியா இருப்பது உண்டு. சார், கல்லுக்குள் இருக்கிற தேரையையும் போஷிக்கக்கூடியவருக்கு நம்மளெல்லாம் போஷிக்கிறது ஈஸியான வேலை. நல்ல கவனிங்க. சரி, அப்ப கடவுளை குறித்த அறிவை ஆண்டவர் ஒரு பொதுவான வெளிப்பாட்டுக்குள்ள எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார். அப்ப நாங்க டைம் எடுக்க வேணும், அதுக்கு டைம் எடுத்து யோசிக்கணும். ஆண்டவர் இவ்வளவு பெரியவர், ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யக்கூடாது, அவர் இவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தா, அவர் ஒருத்தர் தான் என்னை சிருஷ்டித்தவர். நல்லா கவனிங்க. தானே நீங்க ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா காரியத்தையும் தானே ஒழுங்கின்மையா இருந்த ஒழுங்குபடுத்துகிறார், சகலவற்றையும் படைக்கிறார். சகலவற்றையும் படைத்து முடித்ததுக்கு பின்பதாக தானே என்ன பண்றாருன்னா மனுஷனையும் அவர் படைக்கிறார். மனுஷனை படைக்கும் போது மனுஷனை வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரல. நல்லா கவனிச்சு கொள்ளணும். நீங்க மனுஷனை வேற ஒரு கிரகத்துல இருந்து கொண்டு வந்திருந்தா மனுஷன் பெருக 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 பூமி பாரமாகி இருந்திருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க இதெல்லாம். சரி, அப்ப மனுஷனை எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது வேதம்? ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? டக்கு எடுத்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். நல்லா கவனிங்க. சானே, இப்ப மனுஷன் எங்க இருந்து படைக்கிற ஆண்டவர் வந்து படைக்கும் பொழுது மண்ணினால படைக்கிறார். மண் எங்க இருந்தது? பூமியில இருந்தது. பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண் தான் என்ன செஞ்சிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷனாக உருவாக்கம் பெற்றது. நல்ல கவனிங்க. சாமி, மிருகங்களை படைக்கும் போது எப்படி படைக்கிறார் வாசிங்க. அது 2ஆம் அதிகாரம் கீழே தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் வேதாகமத்தை படிக்கிறதே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும். நல்ல கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாருன்னா சானே ஆகாயத்து
அதாவது வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே தான் உருவாக்குறார். மிருகங்களையும் மண்ணினாலே தான் உருவாக்குறார். அப்ப உருவாக்குனா நல்ல கவனம், இந்த மண் எங்க எடுத்து வரப்பட்டுச்சு? பூமியிலிருந்து எடுத்து வரப்பட்டுச்சு. எடுத்து வரப்பட்ட மண்ணினால மிருகங்களையும் உண்டாக்கி இருக்கிறார், பறவைகளையும் உண்டாக்கி இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆனா உண்டாக்கி முடிச்சிட்டு அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஜீவ சுவாசத்தை கடவுள் என்ன செய்யல? நாசில ஊதல. அதை படைச்சிட்டு ஆதாம் கிட்ட கொண்டு வர என்ன பேர் வைப்பான்னு பாக்குறதுக்கு கொண்டு வர அது பேர் வைக்கிறார். அவர் பேர் வச்ச பிறகுதான் இன்னைக்கு அந்த பேர் தான் எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா மிருகங்களை கூட அழைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. சரி, அப்ப ஜீவ சுவாசம் அப்படின்னா தேவன் இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர் அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மண் அப்படின்னா அந்த மண் எந்த மண்? அதுதான் மனிதனாக உலாவிக் கொண்டிருக்கிறதான மண். அந்த மண் தான் என்னத்தை பெற்றுக்கொண்டுச்சு? ஆண்டவராகிய தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய சுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது அப்படின்னா அவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேவன் ஒரு படைப்பாளியானால் மனிதனும் ஒரு படைப்பாளியே. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மனிதனும் ஒரு படைப்பாளி தான். அதுதான் இன்னைக்கு மனுஷன் பலவிதமான காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் படைச்சு கொண்டிருக்கிறான். மாறி மாறி படைக்கிற இன்னைக்கு வளர்ந்துருக்கிற டெக்னாலஜில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு படைப்புகள் நடந்துட்டு இருக்கிற காரணம் என்னது? தேவனுடைய ஆவியை பெற்றவன் அவன். அவனுக்குள்ள ஆண்டு கொடுத்துக்கிற அந்த அந்த இயங்கி கொண்டிருக்கிற அந்த மூளையில அவன் எவ்வளவு விஷயங்களை அவன் என்ன பண்றான், அவனுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறான், அவன் உருவாக்குகிறான். தேவன் எப்படி உருவாக்குவாரோ அதை உருவாக்கி கொள்வார். இது மிருகங்களுக்கு செய்ய முடியாது. மிருகங்கள் ஒன்றை என்ன செய்யாது, படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. நீங்க இது தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா எப்படி கர்த்தருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லையோ, சதா நல்ல கவனிங்க. அதே மாதிரி மனுஷனுக்கு ஆரம்பம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அவனுக்கு முடிவையும் கர்த்தர் என்ன செய்றாரு, காண்பிக்கிறார். ஆனா அவனுக்குள்ள ஊதப்பட்டிருக்கிற அந்த சுவாசத்துக்கு முடிவு கிடையவே கிடையாது. நல்ல கவனிங்க. அதுக்கு பேர் தான் ஆத்துமா. அதுக்கு பேர் தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. சாரி, அதாவது ஆத்மாவுக்காக ஆண்டவர் இந்த சரீரத்தை மண்ணினால படைச்சாரா, இல்ல இந்த சரீரத்துக்காக ஆத்மாவை ஆண்டவர் கொண்டு வந்தாரா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆத்மாவிற்காக ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினவர், நான் குடியிருப்பதற்காக ஒரு வீடை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மையான நிலவரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க எல்லாரும். சரி, அப்ப அந்த ஆத்மா எடுபடும் நாள் ஒண்ணு வரும். அந்த ஆத்மாவை எடுபடும் நாள் வரும்பொழுது அந்த ஆத்மா எடுபட்டுரும், இந்த சரீரம் என்ன செஞ்சிடும், நிலை குலைந்து அப்படியே விழுந்து அது மண்ணோட மண்ணாக போய்விடும். இதுதான் உண்மையான நிலவரம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, அப்ப ஆண்டவராகிய தேவன் சரி மிருகங்களை மண்ணினால உருவாக்கினார். ஆனா அதுக்கு என்ன செய்யல, ஆத்மாவை கொடுக்கவில்லை. ஆகவே மிருகங்களை கொல்லலாம், அதை சாப்பிடலாம், அது பாவம் என்ற நிலைக்கு என்ன செய்யாது, வராது. மனுஷனை கொல்லக்கூடாது, காரணம் அவனுக்குள்ள தேவனுடைய சுவாசம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷனை கொன்னா பாவமாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன மாடு திக்கிறீங்க, ஆடு திக்கிறீங்க, அது திக்கிறீங்க, எல்லாம் திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்ல, தாராளமா சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு இதெல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், உணவுக்காகவே கொடுத்து வச்சிருக்கிறார். அதை நீங்க தாராளமா என்ன செய்யலாம், வெட்டி பொசிக்கலாம். அதானே. ஆனா புத்த தர்மம் சொல்லும் சத்துக்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்க. சரி, ஒரு சில போதனைகள் அப்படிலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சதானே, மிருகங்களை கொள்ளாத, மனுஷனை கொள்ளுன்னு சொல்லிக் கொடுக்கும். சதானே மனுஷர்கள் நிறைய என்ன செஞ்சிருவாங்க. சதானே, நல்ல கவனிங்க. இப்ப எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரே ஒரு காரியத்தை நான் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரை நாங்க அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, ஆண்டவருடைய ஆத்மாவை நாங்க பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட ஆத்மா எனக்கு நினைஞ்சிட்டு இருக்குது, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் எப்படி படைப்பாளியோ நானும் படைப்பாளியாக என்ன செய்யறேன், இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ரோமர் புத்தகத்தில் நீங்க 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க, 24வது வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. நல்ல கவனிங்க. சானே, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, தேவனை தேவன் என்று அறிந்திருக்கிறாங்களா மக்கள் கூட்டம். எப்படி அறிந்திருக்கிறாங்களா? தேவன் தான் எல்லாத்தையும் இணைஞ்சுக்கிறாரு, படைச்சிருக்கிறார் சொல்லுவோம். தேவன் தான் எல்லாத்தையும் படைச்சுக்கிறான்னு சொல்லுவோம். ஆனா தேவனை தேவன் என்று அறிந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தேவனை தேவன் என்று நமஸ்கரிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உணர்வில்லாத இருதயம்.
உங்களுக்கு உணர்வு கிடையாது. என்ன உணர்வு கிடையாது சொல்லுவாங்க. எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கா சொல்லுவாங்க அந்த மாவட்டம். எரும மாட்டு வயல் அப்படியே கிடக்கும், மழை பெய்யும். ஆனால் எரும மாட்டுக்கு மழை பெய்யுற விஷயம் என்ன செய்யாது. அப்போ நாங்கள் விலங்குகள் அல்ல, நாங்கள் விலங்குகள் அல்ல. தானே புத்த தர்மே சொல்லும் மனுஷனும் சத்துவாகவே இருக்கிறான்னு சொல்லுவோம். அழகா சத்துன்னு என்னது? மிருகம். அப்ப நாங்க மனுஷனா யாரு? மிருகங்கள் என்று சொல்லும் இல்ல. அதே மாதிரி அறிவியல் சொல்லும். எப்படி சொல்லும் அறிவியல்? அறிவியல் என்ன சொல்லும்? குரங்குல இருந்து என்ன செஞ்சான் மனுஷன் வந்தான்னு சொல்லும். குரங்கிலிருந்து மனுஷன் அதாவது பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு மனிதனாக மாறினான் என்று சொல்லி அறிவியல் சொல்லும். நல்ல கவனிங்க. ஆனா அதே குரங்குக்கு ஒன்றை படைக்க முடியாது, அந்த குரங்குக்கு ஒன்றை உருவாக்க முடியாதுன்றத மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சிந்திக்கிறதுக்கு தவறி விடுகிறான். என்னால கவனிச்சு பாருங்க. அது எங்க புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தானே, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வாசிங்க. 23ஆம் வசனத்திற்கு வாசிங்க. அழிவில்லாத தேவனுடைய அழிவில்லாத யாராலும் அழிக்க முடியாது. யார? தேவனுடைய மகிமையை அழிக்க முடியாது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள. அப்ப மனுஷனுக்கு அழிவு இருக்கிறது, மனுஷனுக்கு அழிவு இருக்கிறது. ஏன்? என்ன காரணம்? மண்ணாக இருக்கிறான், அவனுக்கு அழிவு இருக்கிறது. அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். யாரை? தேவனை. எப்படி மாற்றாங்களாம்? சானே மனுஷனை கடவுள்னு கும்பிடுற ஒரு கூட்டம். சானே அடுத்து பாத்தீங்கன்னா பறவைகளை கடவுள்னு கும்பிடுற ஒரு கூட்டம். அடுத்து மிருகங்களை பறவை கடவுள்னு கும்பிடுற ஒரு கூட்டம். ஊரும் பிராணிகள், பாம்பு, பள்ளி. சாரி பள்ளிக்குள்ள கால் இருக்கு, பாம்புக்கு கால் இல்லை. சாரி கால் இல்லாம ஊறி போற ஊரும் பிராணிகள் பாம்பை கடவுளாக வழிபடுகிறதான ஒரு கூட்டம். அடுத்தது என்னது? இப்படிப்பட்ட இந்த மாதிரியான காரியங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் இந்த ரூபங்களை கடவுளுக்கு கொடுத்து, எப்படி எந்த ரூபங்களை கொடுத்துக்கிறாங்க? மனுஷன் ரூபத்தை, வேற பறவைகளுடைய ரூபத்தை, மிருகங்களுடைய ரூபத்தை, பிராணிகளுடைய ரூபத்தை கொடுத்து இதெல்லாம் கடவுள் என்று வழிபடக்கூடிய நிலைமையில மனிதனுடைய ஆற்றல், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்ட, பகுத்தறிவு மிக்க ஆறறிவு கொண்ட மனிதனுடைய நிலைமை பட்டு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தபடினால அவர்கள் இருதயம் இருள் அடைந்திருக்கிறதே இதற்கான காரணம் என்று சொல்லி மிக தெளிவாக ஆண்டு என்ன பண்றாரு, எங்களுக்கு அழகான முறையில் படித்துக் கொடுக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார். அதாவது பாத்தீங்கன்னா பறவைகளை, மிருகங்களை, ஊரும் பிராணிகளை எல்லாத்தையும் படைச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சகல விதமான நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை எல்லாவற்றையும் படைத்து முடிச்சிட்டார். ஜலத்தை படைத்து முடித்துட்டார். சரி, ஆகாயத்துக்கு மேற்பகுதியில் உள்ள ஜலத்தை பிரிச்சிருக்கிறார், பூமியில் இருக்கக்கூடிய ஜலத்தை பிரிச்சிருக்கிறார். எல்லா காரியத்தையும் மிக தெளிவாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு மனுஷனை அவர் படைக்கிறதுக்கு அவர் வருகிற பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மனுஷனை படைக்கும் பொழுது என்னுடைய சாயலாய் தேவன் எப்படி யோசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா? எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே கடவுள் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படின்னா நமது பன்மையில பேசுகிறார், ஒருமையில பேசவில்லை. ஏன்? அவர் பிதாவாகிய தேவனாய், குமாரனாகிய தேவனாய், பரிசுத்த ஆவியான தேவனாய், 3 முக்கூற்று திருத்துவ தெய்வமாய் அவர்கள் இருக்கிறபடினால அவங்க 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு மனிதனை படைப்பதா இருந்தால் அவனுக்கு சரீரம் ஒன்று இருக்க வேணும், அவனுக்கு ஆவி இருக்க வேணும், அவனுக்கு ஆத்துமா இருக்க வேணும். மிருகங்களுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். மிருகங்களுக்கு என்ன இருக்குது? மிருகங்களுக்கு என்ன இருக்குது? ஆவி. உயிர் இருக்கிறது, அதுக்கு ஆத்துமா. அப்ப உயிர் மட்டுமே இருக்கக்கூடிய மிருகங்களை நீ எப்படி கடவுளாக மாற்ற முடியும் உன்னால? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இரவலாக பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சுவாசம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான சுவாசம், அந்த ஆத்மாக்குள்ள வாழக்கூடிய நீ எப்படி கடவுளாக உன்னால என்ன மாற முடியும்? ஒரு நாள் உன்னை கடவுளாக என்ன செய்ய முடியாது, உன்னால மாற முடியாது. நல்ல கவனிங்க. மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்கப்படுகிறவர்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு பின்பதாக அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தவர் நம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்களா தெய்வத்தின் மேல குறை சொல்றதுக்கு
உண்மையிலே குறை சொல்றீங்க, நான் கடவுள் மேல குறை சொல்றேன். ஏன் என்னை சோதிக்கிறாரு, ஏன் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒரு தொழில கூட விருத்தி அடைய மாட்டேங்கிறேன், ஏன் பல போராட்டங்கள் இருக்கிறேன், ஏன் வியாதி படுக்கையில கிடக்கிறேன், இப்படிலாம் நீங்க உங்களை கேட்டு உட்காந்துருக்கீங்கன்னா ஒன்னே ஒன்று நல்லா கவனிங்க. நீங்க உங்களை கேட்கிறதை விட உங்களுடைய இருதயத்துல உணர்வடைந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆண்டவரை பார்க்கலாம். அவ்வளவுதான். நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு அதுக்கு பிறகு? அவங்க எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர்? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், அதனால சமுத்திரத்தில் நிறைய மீன்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு சமுத்திரத்தில் என்ன மீன் இருக்கான்? என்ன மீன் இருக்கான்? இல்ல, மனுஷ உருவத்தோட சுத்திட்டு இருக்காங்க. கடல் கண்ணீர் தான். சரிதானே? சொல்லிட்டு இருப்பான். நல்ல கவனிங்க. மனுஷன் பலவிதமான கருத்தை போயிட்டு இருக்கான். ரைட் வந்துட்டு போட்டோம். சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். அப்படின்னு நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சகலத்தை மண்ட சராசரங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாரோ, அது போல ஆண்டவராகிய தேவனை குறித்த அறிவுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கணும். அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்மளாம் யார் அப்படின்னா, நம்மளும் இது எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை என்னெல்லாம் ஆட்சி செய்யுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு புரியும். என்ன உங்களுக்கு உங்களை எல்லாம் ஆட்சி செய்யறதுக்கான காரியங்களை எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்யறதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானே மண்ணு உங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. மண்ணு. நல்லா கவனிங்க. மண். ஏனென்றால் மண்ணிலிருந்து மனிதனை கடவுள் எப்படி படைச்சாரோ அதே போல மண்ணிலிருந்து மனித உருவ அமைப்புல மனிதன் ஒன்றை உண்டாக்கிட்டு அதை கடவுள்னு சொல்லுகிறான். நாமும் அதை கடவுள் என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல? நாங்களும் அதைத்தான் ஆராதிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மண் உங்களை ஆட்சி செய்கிறது. அடுத்தது என்ன? பூமி அனைத்து பூமிக்குள்ளதான் இருக்குது. தங்கம் எங்க இருக்குது? நல்ல கவனிங்க. தங்கத்தை எடுத்து அதை உருக்கி சானே அதை மனித ரூபத்துக்கு ஒப்பாக ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வந்து அதை உருவாக்கி, இல்லாட்டி மிருக ஜீவன்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு மிருகத்தினுடைய ஒரு சொரூபத்துக்கு ஒப்பாக்கி, அல்லது ஊரும் பிராணிகள்ல ஒன்றை எடுத்து பாம்பை போல ஒண்ணு உருவாக்கி அதை இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்னா கடவுள் என்று வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குரிய நிலை. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரா நம்முடைய பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரா? பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிறார். அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க எபிரேயர் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு வாசிக்கலாம். படிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் கடவுள் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை என்னை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். தானே யாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப்படுச்சு பாத்தீங்கன்னா அதை புரிந்து கொள்றதுக்கு முடியாம போய்விடும். நல்ல கவனிங்க. தானே எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். இது கடவுள் கவலையா சொல்றார். என்ன அப்படின்னா சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்துல அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு கீழ்ப்படுத்த மனுஷனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தாத ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணுமே ஒரு மிகப்பெரிய கவலையோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னா அப்ப தங்கம் எங்க காலு கீழே தானே செய்யுது இருக்குது இல்லையா? விலை மதிப்பில்லாத ரத்தின கற்கள் எங்க பொறுத்த இருக்குது? பாதத்துக்கு கீழே தான் இருக்குது. நீங்க பார்க்கிற அத்தனை உலோக பொருட்கள் எங்க இருக்கிறது? எல்லாமே பாதத்துக்கு கீழே இருக்கிறது. நம்ம பாதத்துக்கு கல்லு குத்திரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்வோம்? செருப்பை போட்டுக்குவோம். அப்ப அதே செருப்பை நைட்டுக்கு என்ன செஞ்சுக்கிடுவோம்? போக்குல செருப்பு நம்ம காலுக்கு தேவை சொல்லி தலையில என்ன செஞ்சு போவோம்? வச்சுக்கிட்டு போவோம். எத்தனை பேர் செருப்பை தோலை தூக்கிட்டு போறீங்க? எத்தனை பேர் செருப்பை தலை தூக்கிட்டு போறீங்க? சிந்திங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிற மண்ணு, கல்லு, பொன், வைரம் இது எல்லாம் உங்களுடைய பாதத்துக்கு கர்த்தர் கீழ்படுத்தி படைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்க தான் ஆட்சி செய்ய வேண்டும். அவைகள் உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க ஒருபோது என்ன செய்யக்கூடாது? இடமளிக்க கூடாது. அதுக்கு காரணம்
உங்கள் இருதயம். நீங்களே உங்க கையால சானே உங்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு சாயலாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டு நீங்களே உண்டாக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்களே அதை என்ன செய்வீங்க? கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க? அதுக்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு அந்த உருவத்துக்கு முன்னால போயிட்டு நீங்க உட்காந்துட்டு நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் அதை உருவாக்குகிறான், இன்னொரு மனிதன் அதை விலை பேசி என்ன செய்யறான்? விலை கொடுத்து வாங்குறான். விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றான்? ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதை கடவுள் என்று அவன் ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை உண்டாக்கினவரையே காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய பவர் இருக்குன்னா, வாங்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் வாங்கினவனுக்கு அடிமை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும். வாங்கப்பட்ட எந்த ஒரு பொருளும், அது நீங்க கடவுள் என்று நம்புகிற எந்த ஒரு உருவமாக இருந்தாலும், அது நீங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு அடிமையை தவிர அதுக்கு நீங்க யாரும் அடிமை கிடையவே கிடையாதுன்றத கொஞ்சம் உங்களுடைய இருதயத்தை திறந்து பார்த்து கண்டுபிடிங்க. எத்தனை பேர் முடிச்சிருக்கிறீங்க? தூங்குறீங்களா? நிறைய பேர் பின்னுக்கு சரிதானே? முடிச்சிருந்தா நான் பேசுறது நல்லா தெளிவா வேலை நல்லா கவனிங்க. தானே பேசு உண்மையா இல்லையா? நாம காசு கொடுத்து வாங்குற எந்த ஒரு பொருளும் நமக்கு அடிமையா இல்ல நாம அதுக்கு அடிமையா? யாருக்கு அடிமை? ஆமா, நம்ம வாங்குற பொருள் நமக்கு தான் அடிமை. தானே? அப்ப எந்த ஒரு பொருளையும் கர்த்தர் அந்த மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தும் ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்படிய காணோமேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். நல்லா கவனிங்க. நீங்க அந்த உருவங்களுக்கு எத்தனை விதமான பெயர்களை வச்சுக் கொள்ளலாம், எத்தனை விதமான பெயர் வேணா நீங்க வச்சுக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா எத்தனை பெயர்களை வச்சிருந்தாலும் அந்த எந்த பெயரும் கடவுளாக மாற முடியவே முடியாது. காரணம் நல்லா கவனிங்க, அது உங்களுடைய பாதத்துக்கு கீழ்பட்டு இருந்த பொருள்ல ஒன்னாதான் அது உங்களுடைய பீடத்துக்கு வந்து நிற்கும். நல்லா கவனிங்க. உங்க காலுக்கு கீழே உங்களால மிதிக்கப்பட்டது ஒன்னாதான் இருக்க முடியும். அதைத்தான் நீங்க தூக்கி எங்க வச்சிருப்பீங்க? ஒளிப்பீடத்துல வச்சிருப்பீங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவெல்லாம் கடவுள். அதாவது என்ன சொல்ற, அவர் வந்து அவ்வளவு அருமையான விதத்துல ஒரு மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்த பொழுதும் இந்த பறவைகள், இந்த மிருகங்கள், இந்த ஊரும் பிராணிகளுக்கெல்லாம் ஒப்பாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மேல் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து என்ன பண்ணுதான்? வானத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படிங்கிறார். கோபம் யார் மேல வரும்? கோபம் யார் மேல வரும்? தண்டனைக்குரியவன் மேல் வரும். கோபம் யார் மேல வரும்? யாரெல்லாம் தண்டனைக்கு உட்பட்டுக்கிறானோ அவனுக்கு வரும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் கோபப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அன்புள்ளவர் தான் இல்லாமல் அவர் அன்புள்ளவர். அதே போல அவர் கோபம் நிறைந்தவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் அதிகமா நான் ஆராய்ந்து பார்க்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு ஓட்டிட்டு இருந்த வேலை கிடையாது எங்க வாழ்க்கையில. பல பேர் பலவிதமான போதைகளை போதிக்கிட்டு பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுல போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி தங்கத்தை காலில் தண்ணி மிச்சிட்டு இருக்கான், தங்கத்தை எடுக்கிறவன் காலில் தான் மிச்சிட்டு இருக்கான். தங்கத்துக்கு விலை மதிப்பு இருக்கு, பரவாயில்ல, அது விலை மதிப்பு இருக்கு. விலை மதிப்பு இருக்கிறதுக்காக வேண்டி அது கடவுளாக முடியுமா? முடியாது. என்னால புரிஞ்சுக்கொள்ளுங்க. தஞ்சாவூர்ல மண் எடுத்து தாமிரபரணியில தண்ணி எடுத்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அப்படி அவன் பாட்டு படிப்பான். அது எங்க எடுத்திருந்தாலும் அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அவ்வளவும் எங்க காலுக்கு கீழே இருக்கக்கூடியதான காரியங்கள் எடுக்கப்பட்டவைதான். அதாவே கடவுள் நம்மள அதுக்கு மேலதான் வச்சிருக்கிறார். அப்படின்னா நல்லா கவனிங்க, மிருகங்களையும் அதுக்கு மேலதான் வச்சிருக்கிறார் கடவுள். தானே? பறவைகள் ஒண்ணு என்ன பண்ணுறது, நமக்கு மேல என்ன செஞ்சுட்டு இருக்காது, அது பறந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். மேல பறந்துட்டு இருக்கா வேண்டியது கடவுளாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. தானே? முதலாவது ஆண்டவரை குறித்த அறிவை கர்த்தருக்கு என்ன பண்ணி வைக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஒரு பொதுவான வெளிப்பாட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும். நல்ல கவனிங்க. அப்ப தேவனை குறித்த அறிவு வந்த பிறகுதான் தேவன் மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர்தான் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை விடுதலையாக்க முடியுமே தவிர உங்க பாவத்துக்கு நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க செய்த பாவங்களுக்கு நீங்க செய்த நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய ரூபத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள நீங்க மண்ணு, கல்லு, தங்கம், வெள்ளி, பொன், வைரம் பல விதமான உலக பொருட்களையும் அதுகளை கொண்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக, மனிதனுக்கு சமமாக, மனிதனுக்கு ஒப்பாக நீங்க கடவுள் என்று உண்டாக்கப்படுவதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி உண்டாக்கும் பொழுதே நீங்க மிகப்பெரிய பாவத்தை பண்றீங்க. அப்படின்னா உங்களை படைத்த தெய்வத்தை விட்டுட்டு என்ன சொல்லப்படுது? ரோமர் புத்தகம் பாருங்க, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், வாசிக்கிற வசனத்தை
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாத்திட்டாங்க. சிருஷ்டிகரை அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் உருவாக்கினவர், எங்களெல்லாம் படைத்தவர், படைப்பாளியை தொழுது சேவிக்காம என்ன படிக்கிறாங்க? படைப்பை, அதாவது என்ன பண்றாங்க? பூமியை தொழுது கொள்கிறார்கள், வானத்தை தொழுது கொள்கிறார்கள், நட்சத்திரங்களை தொழுது கொள்கிறார்கள், சூரியனை தொழுது கொள்கிறார்கள், சந்திரனை தொழுது கொள்கிறார்கள், மிருகங்களை தொழுது கொள்கிறார்கள், பறவைகளை தொழுது கொள்கிறார்கள், மனிதனையும் தொழுது கொள்கிறார்கள். நல்ல கவனிங்க. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சானே அப்ப என்ன நடக்க போச்சு பாத்தீங்கன்னா, இவங்க இப்படியான காரியங்களை பண்ணுகிறது நிமித்தமாக 26வது வசனம் சொல்லுது, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடி அவருடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். இது என்ன பண்ணுதுன்னா, கடவுளை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாத ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவனை குறித்து அறிவதற்கு இடம் கொடுக்காம யாரோ ஒருத்தர் போதிக்கிற போதனையை கேட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி அவன் காட்டுற எல்லாம் பார்த்துட்டு இதுதான் உண்மையா இருக்குன்னு சொல்லி அவனோட வாழ்க்கையில பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவன் என்ன பண்ணார்னா இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கும். நல்லா கவனிங்க. பெண்கள் ஆண்களுக்கு உரியவர்கள். பெண்கள் யாருக்கு உரியவர்கள்? ஆண்களுக்கு உரியவர்கள். அப்ப ஆணுக்காக பெண்ணை படைத்தாரா, பெண்ணுக்காக ஆணை படைத்தாருன்னு கேள்வி வந்தா சரிதானே? கோழிலிருந்து முட்டை வச்சா முட்டையிலிருந்து கோழி வச்சான்னு ஒரு கேள்வி வந்துடும். நல்லா கவனிங்க. அப்ப முதலாவது கடவுள் என்னத்தை படைக்கிறார் அப்படின்னா, என்னதை முதலாவது படைத்தார்? ஆதாம் என்ற ஒரு ஆண் மகனை தான் அவர் படைத்தார். அப்ப அந்த ஆண் தனிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிமையா இருக்கக்கூடியவனுக்கு ஒரு துணையாளியாக அவனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு ஏவாளை தேவன் அவனுடைய விழா எலும்புறத செஞ்சு கொடுத்தார். நல்ல கவனிங்க. அப்ப முதலிடம் யாருக்கு? ஆண் மகனுக்கு தான் முதலிடம். இன்றைக்கு அநேக வீட்டுகள்ல பெண்களுக்கு தான் முதலிடம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் தானே? பெண்களுக்கு முதலிடத்தை கொடுத்தோடனே அது அம்மா சாமி ஏன் கேட்கிறீங்க, பம்பரை சுத்தம் வச்சுக்கிட்டு புருஷனை கையில் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா தானே, நம்ம இந்த கர்த்தருடைய அவருடைய வல்லமையை அவருடைய மகத்துவத்தை அறிந்து அவரை சேவையாமல் போகும் பொழுது இப்படியான நிலவரம் எல்லாம் எங்க வீட்டுகள் என்ன செய்ய துவங்கிடும், உருவாகிடும். அது அது அவருடைய பிழை இல்லை. யாருடைய பிழை? நம்முடைய பிழை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, அப்ப ஆதாமிலிருந்து தான் என்ன செஞ்சு பெண் வந்துச்சு. நல்லா கவனிங்க. அப்ப முட்டை வந்து கோழி வச்சா கோழி முட்டை வச்சா அப்படின்னா தானே என்ன பதில் சொல்லுவீங்க? சேவல் இல்லாம முட்டை என்ன செய்யல வல்லன்றது ஒருத்தன் சொல்ல மாட்டான். ரொம்ப கெட்டிக்காரங்க. சரி, நல்ல கவனிங்க. உண்மையிலே பிரதர், நல்ல கவனி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம தேடி கண்டுபிடிக்க மாட்டோம். அப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தவர் பாருங்க. அந்த பெண்கள் ஆண்களுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். அன்னைக்கு நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள். அப்படின்னா சுபாவம் என்ன சொல்றது அப்படின்னா, சிங்கள சுபாவம் சொன்னா என்ன சொல்றது? இயற்கை சொல்லுவாங்க இல்லையா, சுபாவ தர்மம் சொல்லுவாங்க இல்லையா. இங்கே சொல்லப்பட்ட சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் தனக்காக நியமிக்கப்பட்ட ஆணுக்கு உரியவர். அப்ப இந்த நிலை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் மேல மோகம் கொள்ளுகிறாள், ஒரு ஆண் மேல் மோகம் கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க. மேல என்ன போட்டிருக்கு வசனத்துல? ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருக்கா இல்லையா? அப்ப அநியாயம் பண்றவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. சரி, அப்ப அநியாயக்காரன் எப்படிப்பட்ட அநியாயக்காரங்க வச்சு பாருங்க. வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், ரைட், இவ்வளவுதான். தேவன் அந்த இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. சரிதானே? உங்க வீட்டுக்குள்ள அருமை புருஷனாக சுத்திட்டு இருக்கிறவரு, அருமை மனைவியாக சுத்திட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி தேவன் என்று நமஸ்கரியாத நிலையில் இருக்கக்கூடிய, தேவனை சரியான முறையில் அறிந்து கொண்டு இவர்தான் தேவன் என்று அறிந்தும் அவரை தேவனை நமஸ்கரிக்காம போற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும்
உங்க யாருக்கும் அவர்கள் உண்மையான ஜீவியத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கணவன் அவருடைய காவலத்தனத்தை பண்ணுவாரு, மனைவி தன்னுடைய காவலத்தனத்தை என்ன செய்யும் பண்ணு. உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யாது, சமாதானம் வராது, சந்தோஷம் என்ன செய்யாது, வராது. தானே? அது மட்டும் இல்லாம இந்த விபச்சாரத்தை செய்யும்படியாக, இந்த வேசி மார்க்கத்துக்குள் நாங்கள் நிற்கும்படியாக எங்களுடைய சரீரத்தை மோக இச்சைக்கு உட்படுத்தக்கூடியதான சில பொருள்களை நாம உட்கொண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்ன, உட்கொண்டு அப்படி என்ன அர்த்தம், போதை தரும் பொருள்களை நாங்கள் என்ன செய்வோம், பாவனைக்கு கொண்டு வரும். பாவனைக்கு கொண்டு வந்த பிற்பாடு சானே மாது போனா போயிட்டு போகுது, எனக்கு மது இருந்தா போதுட்டு மதுவை குடிச்சிட்டு இருப்பான். அவன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி கத்த என்ன பண்றான், அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தா இவன் ஏற்ற துணையாக சாராயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவான். அதை குடிச்சதுக்கு கூட அவருடைய மனநிலையில வளர்ந்து என்ன செஞ்சிடும், அவருக்கு மாறிவிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் தானே, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதாவது குடிச்சு கொண்டிருந்தவங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவத்தில் அந்த அனுபவப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையில. நல்லா கவனிங்க, இதெல்லாம் தலைகீழா மாறிவிடும். அப்ப எங்க இருந்து சந்தோஷம் வரும் அந்த வீட்டுக்குள்ள, எங்க இருந்து சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள வரும், வருமா, வராது. வெற்று சக இலை வெற்றிலை ஒண்ணுமில்லாத மறவாது, கொஞ்சம் சுண்ணாம்பு பூசுவோம். ஒருத்தர் பார்க்க வைப்போம், கோயில ஒருத்தர் நினைச்சு மடிச்சு அதில் வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சுருட்டிட்டு வச்சு அமுக்குன்னா என்ன செஞ்சிடும், ஒண்ணும் இல்லாத இலையா என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான், எத்தனை பொருட்களை உள்ளடக்கி இருக்கேன், சுண்ணாம்பு பாக்கு கோயில 3 பொருட்களை என்ன பண்ணிருக்கேன் சொல்லுக்கு உள்ளடக்கிட்டேன். இப்ப இதை அடுத்து உள்ள போயிட்டு அனுப்பணும் என்ன செஞ்சிருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன வருது, ஒரு போதை வருகிறது. அந்த போதை வந்தோன்னு அதை எனக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா வெத்தலை இல்லாம எனக்கு என்ன செய்யாது, இருக்க முடியாது. என்ன காரணம் சொல்றாங்க, எந்த காரணம் சொல்றாங்க? அப்ப உன்னை யார் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத இலை, சாதாரண இலை, என்னை பாருங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நான் யாருக்கு அடிமைங்க, வெத்தலைக்கு அடிமையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க வெத்தலைக்கு நான் அடிமையா இருக்கிறேன்? வெத்தலை போடுறவங்க எல்லாம் உண்மையை சொல்லுங்க, நல்ல கவனிங்க. சரி, வெத்தலைக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்க? சாமி, அதே மாதிரிதான் இறையில சுட்டப்பட்ட பீடிக்கு எத்தனை பேர் அடிமையா இருக்கிறீங்க? புகையிலையினால உருவாக்கப்பட்ட சிகரெட்டுக்கு எத்தனை பேர் அடிமையா இருக்கிறீங்க? கரும்பு சாட்டினால உண்டாக்கப்பட்டதான சாராயத்துக்கு எத்தனை பேர் அடிமையா இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, என்னென்ன காரியத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இழிவான இச்சை ரோகங்கள் சொன்னா நம்மள சும்மா இந்த உலகத்துல இலைகள், செடிகள், சதானே மரம், மட்டை, கல்லு, பொண்ணு, மண், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணி விட்டுரும், இதெல்லாம் நம்மள அடிமையாக்கி வச்சிருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, நாம இதுக்கெல்லாம் அடிமையாகிட்டு கர்த்தர் நம்மளை விட்டுட்டாரு, கடவுள் என்ன கைவிட்டுட்டான்னு சொல்லாமா, சொல்லாமா, சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. எப்ப நான் கடவுளை கடவுள் என்று நான் மதித்து அவருக்கு ஒரு முதலிடத்தை கொடுத்து நான் அவரை ஆராதிக்கலையோ, அப்ப நான் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருக்கிறேன் நான் பறந்து விடக்கூடாது. என்ன ஆராய்ச்சி பார்க்க எதுல நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, உலகத்துல அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும். சரி, நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு உங்களுக்கு இங்க இருக்கிற சில ஜனங்களுக்கு தெரியாது. வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா கே என்று ஒரு ஒரு செக்ஷுவல் வாழ்க்கை இருக்கு, ஹோமோல் செக்ஸ். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதானே, அங்க பாத்தீங்கன்னா ஆணும் ஆணும் தான், பெண்ணும் பெண்ணும் தான். யோசிச்சு பாருங்க, சுபாவப்படி கர்த்தருடைய படைப்பின் படி அது எவ்வளவு அருமையான விதத்தில் வாழ முடியாத நிலைமையில இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறாங்க. இலங்கையில 100 பிரதேச கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பெரிய ஊர்வலமே போனாங்க. எதுக்காக? ஆணினத்துக்கும் பெண்ணினத்துக்கும் திருமணம் முடிச்சு வைக்க சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடு, அது சட்டமா கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நல்ல கவனிங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவருடைய படைப்பு ஒன்றை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும். ஆண்டுடைய படைப்பு ஒன்று என்ன செய்யும், ஒன்றை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும். ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் இந்த உலகத்துக்கு ஒன்று என்ன செய்யாது, கொண்டு வராது. நல்ல கவனிங்க. அப்ப அவர்களுடைய படைப்பை தட்டுக்கும் அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய அவலட்சணமான கொள்கைகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, உலகத்துல மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அடிக்கடி எங்க வீட்டில் ஒரு பார்வை இருக்கும். அதாவது கூட்டாளி மரம் வந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு போய் தேடி பார்த்துட்டு இருப்பேன் நான். பொம்பளை பிள்ளைங்களோட கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா பெற்றோர்களுடைய நோக்கம் தங்களுடைய பிள்ளைகள் அளவுக்கு மிச்சம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு, ஒரு ஆணோட ஒரு அளவுக்கு மிச்ச ஃப்ரெண்டு, ஒரு பெண்ணோட ஒரு அளவுக்கு மிச்ச ஃப்ரெண்டு சுற்றி தமிழர்களுக்கு சொன்னா தயவு செஞ்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் நீங்க இடம் கொடுக்கணும்.
தேவையில்லாமலாம் நீங்க பெற்றோர்களாக்கி நீங்க உங்களை கூட என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு உட்கார்ந்து கூடாது. நல்ல கவனிங்க. சரிதானே? அது பெரிய ஒரு பாவத்தை என்ன செஞ்சுக்கலாம் அடுத்த 20 நாட்கள்ல கொண்டு வந்து சேர்க்கணும். இது ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கை பிள்ளைகள் பெண்கள் எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். சரிதானே? ஃப்ரெண்டு சொல்லிட்டு நான் அடிக்க சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் பரவாயில்ல, தொடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உன் சரீரத்தை தொடுவதற்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காது. உன்னை எவ்வளவு பெரிய பாலியல் நண்பனா இருந்தாலும் எனக்கு நன்மையா இருந்தாலும் சரி, தொடுவதற்கு இடம் கொடுக்காது. சரி, உன் சரீரம் அது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் தங்கும் உறைவிடம், அவருடைய ஜீவன் உள்ள மாளிகை உன் சரீரம். அந்த சரீரத்தை சும்மா கண்ட காவாளி பயிலுங்க, கண்ட காவாளி பிள்ளைகளை தொடுறதுக்கு விட்டனா நீ இந்த உலகத்துல நீ இழிவான ஈச்சை ரோகங்களுக்கு கடவுளாலே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நினைச்சிருவோம் வாழ்க்கையில் வந்துவிடும். ரொம்ப கவனமா இருக்கணும் எங்களோட வாழ்க்கை. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அவர் எங்களை அந்த அறிவுக்கு நேராக தான் படைச்சு வச்சிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய காரியம். நல்ல கவனிங்க. அப்ப இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடவுளே இறங்கி வர வேணும். இல்லாட்டி இங்க இருக்கிற எந்த கடவுளும் அவன் என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்கி கொண்டு வர முடியுமா? இந்த உலகத்தில் எந்த கடவுளும் வெளியே கொண்டு வர முடியாது. அவன் வாழ்க்கையில இருந்து அந்த பாவத்திலிருந்து கொண்டு வர முடியாது. காரணம், அந்த கடவுள்கள் எல்லாம் மனிதனுடைய படைப்புகளை தவிர மனிதனை படைத்தது கிடையவே கிடையாது. இப்ப புரிதல பேசுறது உங்க எல்லாத்துக்கும். சரி, அப்ப மனிதனுடைய பாவ நிலையிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த விடுதலை கொடுக்கணுமா இருந்தா தேவனே இறங்கி வர வேண்டும். எப்படி இறங்கி வரலாம்? அந்த சராசரங்களை மறுள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் அங்கிருந்து வெறுமையா இறங்கி வந்துட்டார். அங்கெல்லாம் யார் ஆளுகை செய்யறது அப்படின்னா அவர் இருக்கிறவராகவே இருக்க வேண்டும். மாறாக அவர் அவதார புருஷன் அந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். புருஷன் என்ன அர்த்தம்? மனிதன் என்று அர்த்தம். புருஷன் என்ன அர்த்தம்? மனிதன் என்று அர்த்தம். ஆகவேதான் ஆண்டவர் எனக்காகவும் இங்கே கூடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காகவும் இந்த உலகத்தில் சகல ஜாதிகளுக்காகவும் ஆண்டவர் மனிதனாக பிரசன்னமானார் இந்த பூமியில. அவர் பிரசன்னமானவருடைய காரியங்கள் எல்லாம் அது மிகப்பெரிய காரியம். நீங்க அடிக்கடி தொடர்ச்சியா நீங்க படிக்கலாம். நல்ல கவனிங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணினார், பாவத்தின் மனிதனை மீட்டுக் கொள்ள முடியும், அவர் என்ன பண்ணிக்கிறன்றதெல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க தொடர்ந்து எங்களோட கூட இங்க வந்து நீங்க உட்கார்ந்து கடவுளை ஆராதிப்பதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அது அடுத்தடுத்து நீங்க என்ன செஞ்சுட்டு போகலாம், நீங்க படிச்சுட்டு போகலாம். நல்ல கவனிங்க. இன்றைக்கு நாங்க என்ன பார்த்தோம்னா, சத்திய தேவனை நீ தொழுது கொள் அப்படின்னா என்ன இருக்கும்? உண்மையுள்ள தெய்வத்தை நீ என்ன செய், தொழுது கொள். யார் அந்த உண்மை உள்ளவர்? உன்னை உண்டாக்கினவர். உலகத்தில் சகல அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் தான் உண்மையுள்ள ஆண்டவர். அவரை நீ தொழுது கொள்வதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் வீட்டுல, முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில, அடுத்து உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வீட்டுல மிகப்பெரிய விடுதலை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும், பார்க்க முடியும். நல்ல கவனி. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். உயிரற்ற எந்த ஒரு ஜட பொருள்களிலும் அவர் வாசம் பண்ணுகிறது கிடையவே கிடையாது சொல்றாரு. எல்லாம் இங்கே கவனி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சார்? நல்ல கவனிங்க. அந்த காது உங்கள் இருதயத்துக்கான வாசலாக மாறுகிறது. அப்ப உங்க இருதயம் இருள் அடைந்திருக்கிறதுன்னு சொன்னா, இருள் அடைந்திருக்கிற உங்களுடைய இருதயம் அது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வரணுமா இருந்தா நீங்க கேட்கிற ஒவ்வொரு செய்திகளையும் வீட்டுல போயிட்டு உங்களோட வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க நிறைய ஆராய்ச்சிகளை செய்து பாருங்க. உங்களுக்கு புரியும் கடவுள் யார், நான் யார் என்று சொல்லுங்க. நல்ல கவனி. கடவுளுக்கு நான் யார், அவருக்கு நான் யார், இதை நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க தேடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடவுளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.